ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள், அதாவது வாக்களித்து விட்ட பின்னர் யாருக்கு வாக்களித்தார்கள் என்று விசாரிக்கப்பட்டதில் வந்த கருத்து கணிப்புகள். இதில் சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1088 சாம்பிள்ஸ் நம்ம கருத்தில் எடுத்திருக்கோம். இதில் மேல் ஆண்கள் 523, பெண்கள் 561, மூன்றாம் பாலினத்தவர் 4. இதில் யாருடைய பிரச்சாரம் உங்களை கவர்ந்தது என்ற கேள்விக்கு மு.க. ஸ்டாலினின் பிரச்சாரம் கவர்ந்தது என்று 24% பேரும், உதயநிதி ஸ்டாலினின் பிரச்சாரம் கவர்ந்தது என்று 17% பேரும், எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரம் கவர்ந்தது என்று 21% பேரும், அண்ணாமலையின் பிரச்சாரம் கவர்ந்தது என்று 14% பேரும், ஓ பன்னீர்செல்வத்தின் பிரச்சாரம் கவர்ந்தது என்று 20% பேரும், மற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3.5% பேரும் சொல்லியிருக்காங்க. இதில் எந்த ஓ பன்னீர்செல்வம்னு நீங்கள் சொல்லாமல் விட்டீங்க. நாங்கள் 5 ஓ பன்னீர்செல்வங்கள் முன்னாள் முதல்வர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே. எந்த தொகுதி, எந்த கட்சியுடைய பிரச்சாரம் உங்களை பிரச்சார பாடல் உங்களை கவர்ந்தது அப்படின்ற கேள்விக்கு 32% பேர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரச்சார பாடல் தங்களை கவர்ந்தது என்றும், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரச்சார பாடல் கவர்ந்ததாக 38% பேரும், பாரதிய ஜனதா பிரச்சார பாடல் தங்களை கவர்ந்ததாக 18% பேரும், மற்றவர்கள் அல்லது கருத்து கூற விரும்பவில்லை என்று 12% பேரும். வாக்கு செலுத்துவதற்கு, ஓட்டு போடுவதற்கு பணம் பெற்றீர்களா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு 70% பேர் ஆம், கிட்டத்தட்ட 69% பேர் ஆம் என்றும், 30% பேர் இல்லை என்றும், 1% பேர் கருத்து கூற விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? 69% பேர் இந்த தொகுதியில் திமுகவும் பணம் கொடுத்துருக்காங்க, அதிமுகவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் தரப்பில், முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் தரப்பில் இருந்தும் கொடுக்கப்பட்டிருக்கு பணம். அதை தாண்டி பாஜகவும் இங்கே செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதில் பார்த்திங்கன்னா யாரை நீங்கள் இந்த வாக்கு எண்ணிக்கை, அதாவது வாக்குப்பதிவு குறைந்ததற்கு யாரை நீங்கள் குறை சொல்வீர்கள் அப்படின்ற கேள்விக்கு, தமிழ்நாடு முழுக்க வாக்குப்பதிவு குறைந்ததற்கு யாரை நீங்கள் குறை சொல்வீர்கள் என்ற கேள்விக்கு 33% பேர் தேர்தல் ஆணையம் என்றும், 31% பேர் அரசியல் கட்சிகள் என்றும், 35% பேர் கடுமையான வெயில் காரணமாக என்றும், கருத்து கூற விரும்பவில்லை என்றும் 1% பேரும் சொல்லியிருக்காங்க. சட்டமன்ற தொகுதி வாரியாக இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, இந்த ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் முறையே இதில் அடங்கியிருக்கின்ற சட்டமன்ற தொகுதிகள் அறந்தாங்கி, திருச்சுழி, பரமக்குடி, திருவாடனை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர். இதில் பார்த்திங்கன்னா அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணிக்கு வாக்களித்ததாக 35% பேரும், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களித்ததாக 27% பேரும், பாரதிய ஜனதா கூட்டணி, அதாவது பாரதிய ஜனதான்றது நம்ம ஓபிஎஸ் எடுக்கிறோம், ஓபிஎஸ்க்கு வாக்களித்ததாக 27% பேரும், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்ததாக 10% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். கருத்து கூற விரும்பவில்லை அல்லது மற்றவர்களுக்கும் சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப நெக்லிஜிபிள். அடுத்து திருச்சுழி எடுத்துக்கிட்டிங்கனாக்க 35% பேர் திமுக கூட்டணிக்கு வாக்களித்ததாகவும், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஆதரவாக 30% பேர் வாக்களித்ததாகவும், 26% பேர் ஓபிஎஸ், அதாவது பாஜக கூட்டணியில் சுயேட்சையாக நிற்கின்ற ஓபிஎஸ்க்கு வாக்களித்ததாகவும், நாம் தமிழர் கட்சிக்கு 7% பேரும் வாக்களித்ததாகவும், 1% பேர் கருத்து கூற விரும்பவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. பரமக்குடி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 30% பேர், 31% பேர் திமுக கூட்டணிக்கு ஆதரவாகவும், அண்ணா திமுக கூட்டணிக்கு ஆதரவாக 34% பேரும், பாரதிய ஜனதா, அதாவது பாரதிய ஜனதா சார்பாக சுயேட்சையாக நிற்கின்ற ஓபிஎஸ்க்கு சார்பாக 27% பேரும், நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக 8%, மற்றவர்கள் கருத்து கூற விரும்பவில்லை என்று 0.5%. ஸோ அதுவும் நெக்லிஜிபிள். திருவாடனை எடுத்துக்கிட்டிங்கனாக்க 33% பேர் திமுக கூட்டணிக்கு வாக்களித்ததாகவும், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 30% பேர் வாக்களித்ததாகவும், பாஜக கூட்டணியில் சுயேட்சையாக நிற்கின்ற ஓபிஎஸ்க்கு 30% பேர் ஆதரவாக வாக்களித்ததாகவும், 6% பேர் நாம் தமிழர் கட்சிக்கும், மற்றவர்கள் கருத்து கூற விரும்பவில்லை என்றதும் ரொம்ப நெக்லிஜிபிள். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 31% பேர் திமுக கூட்டணிக்கு ஆதரவாகவும், 29% பேர் அண்ணா திமுக கூட்டணிக்கு ஆதரவாகவும், பாஜக கூட்டணியில் சுயேட்சையாக நிற்கின்ற ஓபிஎஸ்க்கு ஆதரவாக 33% பேரும், நாம் தமிழர் கட்சி ஆதரவாக 7% பேரும் கருத்து கூற விரும்பவில்லை என்பது ரொம்ப நெக்லிஜிபிள் வாக்களித்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். முதுகுளத்தூர் எடுத்துக்கிட்டிங்கனாக்க 27% பேர் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களித்ததாகவும், அண்ணா திமுக கூட்டணிக்கு ஆதரவாக 34% பேர் வாக்களித்ததாகவும், பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக 34% பேர் வாக்களித்ததாகவும், 4% பேர் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்ததாகவும், 1% கருத்து கூற விரும்பவில்லை. ஸோ இதை கொலேட் பண்ணி பார்க்கும்பொழுது திமுக கூட்டணிக்கு ஆதரவாக 32% பேர் வாக்களித்ததாகவும், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஆதரவாக 31% பேர், 32 திமுக கூட்டணி, 31 அண்ணா திமுக கூட்டணி,
ஓபிஎஸ் பாஜக சார்பில் சுயேட்சையாக நிற்கின்ற ஓபிஎஸ்க்கு ஆதரவாக 29%, நாம் தமிழர் கட்சிக்கு 7%, கருத்து கூற விரும்பவில்லை என்று 1% வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? கிட்டத்தட்ட 31% அதிமுக கூட்டணி, 32% திமுக கூட்டணி, அண்ட் 29% ஓபிஎஸ் நிற்கிறார். இது வெரி க்ளோஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று சொல்லணும்னா, இந்த தொகுதியில் வந்து சாதி ரீதியான வாக்குகள் பிளவு அதிகமாக இருக்கிற தொகுதி இந்த தொகுதி தான். இந்த தொகுதியில் தேவர் சமூகத்துடைய வாக்குகள் ஓபிஎஸ்க்கும் போயிருக்கு, அதிமுகவுக்கும் விழுந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. வெரி க்ளோஸ் டு கால். இன்னும் சொல்ல போனால் ரிசல்ட்ஸ் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில் இருக்கலாம். ஓபிஎஸ் 3ஆம் இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது இந்த தொகுதியை பொறுத்தவரை. ஓகே, ஸோ அடுத்த தொகுதியில் சந்திப்போம். நன்றி.